Hi viewers, Samarnath Capital Mart Academy channel இருந்து ஸோ இன்னைக்கான கரன்சி ரிப்போர்ட் பார்ப்போம். உயர்வில் டாலர், சரிவில் ரூபாய். ஸோ இதனால அந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ போயிடலாம். ஸோ இன்னைக்கான மணி மந்த்ரா, there are only two things wrong with money, too much or too little. ஆனால் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை தான், ரொம்ப கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை தான் சொல்ல ஒரு விஷயம். ஓகே, நம்ம மார்க்கெட்டில் பார்த்துடலாம். So currency spot rate, which is RBI reference rate. So according to the RBI reference rate, இன்னைக்கு USDINR வந்து 82.76 பைசா, yen 56.60 பைசா, GBP 104.57 யூரோ 90 ரூபாய் இருக்கு. ஸோ கரன்சி பிக்சர். ஸோ இது வந்து நம்ம கரன்சி சார்ட்ல டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து USDINR பார்க்கலாம். ஸோ USDINR பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு ஃப்ளாட்னு சொல்லலாம், ஜஸ்ட் ஒரு 4 பைசா வந்து மைனஸ்க்கு வந்து போயிருக்கு. ஸோ நேற்று க்ளோஸ் வந்துட்டு 82.83. ஸோ அங்கிருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஓப்பனிங் வந்து 82.79, ஒரு சின்ன கேப் டவுன் வந்துருந்தது. பட் கேப் டவுன்ல இருந்து அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருப்பம் இன்னும் வந்து ஃபர்தராக 70 வரைக்கும் வந்துட்டு நல்ல 89 வரைக்கும் மேலே வந்தது. ஸோ நம்ம இங்கே சார்ட்ல அது எப்படி இருக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வந்து ஒரு டவுன், ஒரு கேப் ஆஃப் டவுன் வந்துட்டு எகைன் ஒரு 2 கேண்டில் வரை கீழே வந்துருந்தது ஒரு 10 நிமிஷம். தென் வந்து ஒரு 9:10-9:15 மேலே வந்து நல்ல ஒரு ரெக்கவரி. இந்த லோல இருந்து கிட்டத்தட்ட 82.75ன்னு சொல்லலாம். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 காசு நல்ல ஒரு ரேலி. ஸோ எகைன் அங்கிருந்து பார்த்தீங்கன்னாக்கா எகைன் கீழே வர அங்கிருந்து 78 வரைக்கும் வந்தது, ஒரு 12 பைசா கீழே வந்தது. திரும்ப ஒரு சின்ன ரேலி மாதிரி வந்து முடிச்சிருந்தது. ஸோ ஒரு நல்ல ஒரு என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடம் சொல்லலாம். இன்ட்ராடேஸ்க்கு ஒரு நல்ல என்ட்ரி பாயிண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு டெசிசிவ் கேண்டில். ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா நல்ல டெசிசிவாக தான் வந்து மேலே வந்திருக்கு. ஸோ ஒன்று வந்துட்டு இது பெனட்ரேட் ஆகிட்டு வந்தவொன்னு எடுத்துக்கலாம். பட் யூஸ்வலாக நான் சொல்றது இது மாதிரி கேப் டவுன் ஆகிட்டு மேலே வருது 1 ஹவர் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட இது வந்து 1 ஹவர் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல யாராவது என்ட்ரி எடுத்திருந்தாங்க, கிட்டத்தட்ட 82 எடுத்திருந்தாங்க, ஒரு 8 பைசா வந்து இங்கே கிடைச்சிருக்கும். எக்ஸாக்டாக நம்ம வந்து இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இந்த ஒரு எங்கல்ஃபிங் கேண்டில் பார்த்தா வந்து இங்கே க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, ஒரு 7 பைசா கிடைச்சிருக்கும். ஸோ இங்கேயே ஒரு ஷார்ட் என்ட்ரி எடுத்திருந்தாங்க, அங்கேருந்து ஒரு டவுன் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருந்து ஒரு அகைன் ஒரு 10 பைசா, ஒரு டோட்டலாக வந்து இந்த டூ வேல பார்க்கும்போது ஒரு 15 பைசா வந்து கிடைச்சிருக்கும். 15 பைசா அப்படின்றது 150 ரூபாய் பெர் லாட்டுக்கு. ஸோ இதுதான் அந்த மாதிரி தான் ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. பெரிய வந்து வாலட்டைல்னு சொல்ல முடியாது, பட் ஸ்டில் ஓகே. ஒரு மொத்தமே வந்து ஒரு 15 பைசா வாலட்டைல் தான் இருக்கும். யூஸ்வலாக வந்து 20 பைசா இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 பைசா. இந்த லோல இருந்து ஹை பார்த்தீங்கன்னாக்கா, இந்த லோல இருந்து ஹை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15 பைசா தான் இருக்கும். பட் 20 பைசா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ பொசிஷனல் ட்ரேடர்ஸ் பார்ப்போம். இந்த 1 ஹவர் சார்ட்டு. ஸோ 1 ஹவர் சார்ட் பார்க்கும்போது இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு சைட்வேஸ் ஜோன். இந்த ஒரு இது வந்து ஒரு சேனல் மாதிரி இருக்கும். ஸோ அது ஒட்டியே இருக்கு. அகைன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சேனலுக்குள்ள வர மாதிரி தான் வந்திருக்கு. இன்னும் வந்து இது ஒரு டைரக்ஷன்லெஸ்ன்னு சொல்லலாம். பட் இங்கே ஒரு முக்கியமான விஷயம், கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, நான் வந்து தம்ப்நெயில் கொடுத்துருந்தேன் ருப்பி வந்து சரிவில் இருக்கு, டாலர் வந்து உயர்வுள்ள அப்படின்ட்டு. ஸோ இது காரணம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னாக்கா, இப்போ நம்ம இந்த மந்த் ஹையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 82-30 வரை இருந்தது. இது வந்து நம்ம சந்திராயன் 3 வந்து லூனாரில் லேண்ட் ஆன அன்னைக்கு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்து கீழே வந்தது. ஸோ தட் மீன் நம்ம இந்தியன் ரூபாய் வந்து மதிப்பு உயர்ந்துட்டுன்னு அர்த்தம். நீங்கள் இது வந்து ஆப்போசிட்டாக எடுத்துக்கணும். USDINR கீழே வருதுன்னாக்கா ஐஎன்ஆர் மதிப்பு உயருது, USD வந்துட்டு வீக்காக இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம மதிப்பு இருந்திருக்கு. பட் அங்கிருந்து பார்த்தீங்கன்னாக்கா எகைன் வந்து கிராஜுவலாக மேலே வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 40 பைசா வந்து எகைன் வந்து ருப்பி வந்துட்டு ஃபால் ஆகிருக்குன்னு சொல்லணும். ஸோ நம்ம நினச்சிட்டு போய் இந்த அப்சைடு இருக்குது, பட் நம்ம ருப்பிக்கு திஸ் இஸ் த ஃபால். இந்த அப்சைடு வந்து ஃபால் ஆச்சுன்னா. ஸோ அதை வந்து அந்த ஒரு கம்பெனி கொடுத்துருது. ஸோ பட் ஸ்டில் வந்து ஃபர்தராக ஃபாலோ ஆகுமா, அதாவது USDINR வந்து மேலே போகுமா கீழே போகுமான்றது மேபி வந்துட்டு நமக்கு நெக்ஸ்ட் வீக் பிகினிங்லேருந்து தெரிய வாய்ப்பு உண்டு. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 செஷன் கூட வந்து சைட் வேஸ்லேயே பெரிய மூமெண்ட் எல்லாம் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம JPYINR இது பார்ப்போம்.
பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கேப் அப். ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 56.73. ஸோ அங்கேருந்து ஒரு 4 பைசா ஓப்பனிங்கில் ஒரு கேப் அப் வந்து இருந்தது. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ஒரு ரேலி ஆயிடுச்சு. பட் என் டு என் க்ளோஸ் டு க்ளோஸ் பேசிஸில் 14 பைசா வந்து ஒரு அப் சைடில் முடிஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேப் வந்துட்டு அகைன் கொஞ்சம் ஃபர்தராக ரேலி ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாக்கா 57.2 வரைக்கும் தான் வந்திருக்கு. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா 85. ஸோ இப்போ ஒரு 15 பைசாவில் வந்து இது டோட்டலாக வந்து ஒரு சைட்வேஸ் மூமெண்ட் எனக்கு எடுத்திருக்குன்னு சொல்லலாம். பெரிய அளவில் வந்து ஒரு இன்ட்ராடேக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே சொல்ல முடியாது. பெரிய அளவில் ரேலியும் இல்லை. ஸோ இன்ட்ராடேக்கு நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி இதில் எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லலாம். ஸோ பொசிஷனல் ட்ரேடிங் பார்க்கும்போது இது வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கோம். ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்டில் வந்து ஒரு கப்பல் ஆஃப் செஷன் வந்து இது எடுத்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த எக்ஸ்பைரி முடிஞ்ச உடனேயே வந்து அடுத்த எக்ஸ்பைரிலேருந்து மேலே வரணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் வந்து ஆகஸ்ட் எக்ஸ்பைரி சொல்லியிருந்தது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ செப்டம்பர் எக்ஸ்பைரியில் நல்ல ஒரு இங்கே வந்து சைட்வேஸில் பண்ணுது. ஸோ இங்கே வந்து மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ மேபி 1ஆம் தேதிக்கு மேலே இது வந்து சான்சஸ் நிறைய இருக்கும். இது டைரக்ஷன் வந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போம் சப்சிக்வெண்ட் டேஸில் வந்து எப்படி வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து நம்ம GBPINR பார்க்கலாம். பாருங்க சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் நல்ல ஒரு இன்டர்டே பிளேஸ் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆகலாம். லாஸ்ட் க்ளோஸ் வந்து 104.30 இருந்தது. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பனிங்கில் ஒரு 15 பைசா கேப் ஆகும். ஸோ அங்கேருந்து நல்லா வந்து ஃபர்தர் ரேட்டு என் டு என் பேஸில் வந்து 49 பைசா வந்து பாசிட்டிவில் முடிஞ்சது. பாருங்க இந்த கேப் அப்பில் இருந்து எகெயின் வந்து ஃபர்தராக வந்து கிராஜுவலாக மேலே தான் வந்து எங்கேயுமே வந்து டவுன் சைடு வரல. ஸோ இந்த 50 EMI பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல தான் டச் பண்ணிருக்கு. அப்படியே வந்து நல்லாவே வந்து அங்கங்கே ஒரு சின்ன சின்ன வாழ்க்கை இதெல்லாம் இன்னும் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இன்ட்ராடேல இதெல்லாம் நிறைய கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய இடம் எல்லாமே சின்ன சின்ன டெஸ்ட் கேண்டில் வந்துட்டு கரெக்டாக வியூ ஆப் தான் டெஸ்ட் பண்ணிட்டு பாருங்க. எல்லாருமே வந்து வியூ ஆப்பை தான் வந்து ஸ்டாப்பஸாக வைப்பாங்க. அந்த வகையில் கரெக்டாக ஒவ்வொரு டைமும் இதை டெஸ்ட் பண்ணி மேலே வந்துருக்கு. இது எல்லாமே வந்து ஹண்டிங் வர ஸ்டாப்ஸ் ஹண்டிங் பண்ணுறது தான் இது எல்லாமே. யூஸ்வலாக கரன்சிக்கு வந்து வாலட்டிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், மூவ்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்கும்போது நம்ம வந்து ஜென்ரலாக வியூ ஆப்பை விட இப்போ நம்ம லாங்கில் எடுத்தோம்னா வியூ ஆப்பை விட கீழே வந்து எடுக்கிறது ஆல்வேஸ் பெட்டர். ஸோ அந்த வகையில் எடுத்திருந்தாங்க அப்படின்னாக்கா இங்கே எங்கேயுமே ஸ்டாப்பர்ஸ் வந்து ட்ரிகர் ஆகிருக்காரு. ஸோ அந்த மாதிரி வச்சு கொஞ்சம் வியூ ஆப்போட கொஞ்சம் தள்ளி கீழே ஸ்டாப்பர்ஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னாக்கா ஒருவேளை இந்த இடத்துல நல்லா ஒரு என்ட்ரி எடுத்திருந்தாங்கன்னு போகிறோம். கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு சாதாரணமாக ஒரு 30% கிடைச்சிடும். 30% 300 per லாட்டுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் ஆகும். இது வந்து இன்ட்ராடேஸ்க்கு. பொசிஷனல் ட்ரேடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1 ஹவர் சார்ட்டை பார்க்கும்போது அகெயின் வந்து இது ஒரு நல்ல ஒரு பிக்கப் கொடுத்துட்டு இருக்குது. அப் சைடில் வந்து ரெக்கவர் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 20 EMAயும் ஈவன் வந்து 50 EMAயும் க்ராஸ் பண்ணி இப்போ வந்து மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வரும்போது மைனஸ் டிஎம்ஐ இண்டிகேட்டரில் இப்போ 20 வந்து கீழே வந்துருச்சு. ஸோ இது மாதிரி இன்னும் கொஞ்சம் கண்டினியூஸ் ஆச்சுனாக்கா அப்சைட் வேல்யூ நல்லாவே கிடைக்கும். அகைன் ஃபர்தராக மேலே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இதுதான் ஜிபிபி பொறுத்த மட்டும். அடுத்ததாக நம்ம யூரோ INR எப்படி இருந்தது பார்க்கலாம். இது ஒரு நல்ல கேப் அப். ப்ரீவியஸ் க்ளோஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 89.64 முடிஞ்சது. ஸோ அங்கேருந்து பாருங்கள் கிட்டத்தட்ட 35% வந்து ஓப்பனிங்லேயே வந்து 33% சொல்லலாம். மேலேயே வந்து நல்லா ஒரு கேப் அப். ஸோ க்ளோசிங்கில் பார்த்தீங்கன்னா 60 பைசா நல்ல ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இந்த இடம் பாருங்கள் இங்கேருந்து வந்து நல்ல ஒரு வேல்யூ. ஸோ ஜிபி மாதிரியே பாருங்கள் எவ்ரி டைம் யாராவது விவேப் ஸ்டாப்பர்ஸாக வச்சுருந்தாங்கன்னாக்கா பாருங்கள் ஸ்டாப்பர்ஸ் எட்டு இடத்துல நல்லா ஹண்ட் பண்ணி இந்த இடத்துல ஒரு ஹண்ட் இந்த இடத்துல ஒரு ஹண்ட். ஸோ இதுதான் வந்து இன்ட்ராடேஸ்க்கானது. ஸோ பொசிஷனல் ட்ரேடர்ஸ் பார்க்கும்போது இது நல்லாவே 2 EMAவும் க்ராஸ் பண்ணி நல்லா மேலே வந்துருக்கு. ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே க்ராஸ் பண்ணிடுச்சு. வந்துட்டு அப்படியே சஸ்டெயின் ஆகிருக்கு. இது பார்க்கும்போது வந்துட்டு அப்சைட் ரேலிக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து யூரோவும் ஜிபிக்கும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா அந்த வகையில் பார்க்கும்போது யூரோ வித் ஜிபிபி கூட இன்னும் மேலே வருவதற்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்கு இன்னொரு காரணம் என்னன்றதை நான் வந்து இண்டெக்ஸ் சொல்லும்போது சொல்லுவேன் நான்.
USDINR ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு நான் டாலர் இண்டெக்ஸ் பார்ப்போம். ஸோ USDINR ஆப்ஷன்ஸ் இன்னைக்கு ஆர்பிஐ ரெஃபரன்ஸ் ரேட் வந்துட்டு 82.77. ஸோ நாலாம் நாளைக்கு வந்துட்டு இதற்கு வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ வீக்லி எக்ஸ்பைரியில் பொறுத்த வரைக்கும் எங்கே எக்ஸ்பைரி ஆகுனாக்கா 82 ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா கால் ஆப்ஷன்ஸில் அதிகமாக ரேட்டாக இருக்கிறது 82.75 83. ஸோ இது வந்து டவுன் சைடில் போச்சுனாக்கா இது வந்து அவுட் ஆஃப் த மணி ஆகிடும். கிட்டத்தட்ட அந்த எட்ஜில் தான் இருக்குது 82.77 பட் 82.75. ஸோ இது வந்து நிறைய ரைட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது புட் சைடில் பார்க்கும்போது அகெயின் வந்து 82.75 டவுன் சைடில் தான் நிறைய ரைட் ஆகிருக்கு. ஸோ ஃபர்தராக வந்து நிறைய கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனால் கீழே போச்சுனாக்கா இதெல்லாமே வந்துட்டு இந்த மணி ஆகிடும். இன்னும் நிறைய இங்கே தான் ரைட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே வந்து இந்த மணி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து ரைட்டர்ஸ் வந்து இது விரும்ப மாட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 82.75க்கு இன் அண்ட் அரௌண்ட் ஒரு 5 பைசா அந்த சைடு இந்த சைடு தான் முடிகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆஸ் பர் டுடேஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ எங்கே முடியலாம் அப்படின்னாக்கா மேபி வந்து 82.75 கொஞ்சம் கீழே முடியலாம். ஒரு 82.70 82.65 இந்த இடத்துல வேணால் முடிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து ஃபுல்லாக அவுட் ஆஃப் த மணி ஆகிடும். ஸோ இதில் வந்து ஓரளவுக்கு தான் வந்து இந்த மணியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நிறைய வந்து பேக் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இந்த 82.75க்கு கொஞ்சம் முன்னே மோஸ்ட்லி வந்து ஒரு 82.65 வாக்கில் தான் முடியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ திஸ் இஸ் டுடேஸ் ஆஸ் பர் த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரேட். ரைட், ஐ எம் த பாஸ் US டாலர். இது எப்படி பார்க்கலாம். பாருங்க நேற்று என்ன அடிச்சிருக்காங்க பாருங்க, 2 டிசிசிவ் கேண்டில் வித்தின் 8 hours. இது வந்து 4 hour கேண்டில். ஸோ 8 hours கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட் வந்து இந்த அப்ல இருந்து இந்த கேண்டில் ஹைல இருந்து இந்த கேண்டில் டவுன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாயிண்ட் வந்து சாலிடா கீழே இறங்கியிருக்காங்க. ஸோ எகைன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பெனட்ரேட் பண்ணி மேலே போக முடியல. எகைன் பார்த்தீங்கன்னாக்கா கீழே தான் வந்துட்டு இருக்கு. ஸோ மேபி இந்த இடத்துல இருந்து இப்போ டாலர் இண்டெக்ஸ் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம கீப்னு சொல்லியிருந்தோம். ஒருவேளை இது மேலே வந்து க்ளோசிங் இந்த வீக்ல க்ளோசிங் கொடுத்துருந்தாங்கனாக்கா அடுத்த டார்கெட் வந்துட்டு இதுதான் ரெசிஸ்டன்ஸ் 106ன்னு சொல்லியிருந்தோம். பட் இன்னைக்கு இது பண்ண வேலையை பார்க்கும்போது இது வந்து ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தோணுது. மேபி அகைன் வித்தின் த சேனல் இதுக்கு கீழே வந்து வாய்ப்புகள் இருக்கு. ஸோ யூரோவும் GBPINR மேலே வருவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான். ஏன்னாக்கா இங்கே வந்து ட்ரெண்ட் டவுன் ஆயிடுச்சுனாக்கா எப்போவுமே டாலர் வந்து வீக் ஆகுது அப்படின்னாக்கா யூரோவுக்கும் GBPக்கும் அது வந்து பலம். ஸோ எப்போ வந்து எதிராளி பலவீனமான நமக்கு பலமோ அந்த வகையில் பார்க்கும்போது யூரோவுக்கும் GBP பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அந்த வகையில் அந்த USDINR GBPINR மேலே வரும்னு சொன்னதுக்கு காரணம் வந்து இதுதான் ஒரு காரணம். பார்க்கலாம் சப்சிக்வெண்ட் டேஸில் வந்து எப்படி ஒரு இது வந்து திருப்பும் பலம் பெறுகிறதா இல்லை ஏதாவது மாற்றம் இருக்கிறதா அப்படின்றத நம்ம சப்சிக்வெண்ட் டேஸில் பார்ப்போம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இது வந்து ஒரு லெர்னிங்கான வீடியோ மட்டும்தான். இதை பேஸ் பண்ணி எந்த ஒரு ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் எடுக்காதீங்க. எப்பவுமே எங்கள் ஓன் ஸ்டடி அண்ட் அனாலிசிஸ் பண்ணி ஒரு ஓன் டெசிஷன் எடுங்க வித் யுவர் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைஸோட கைடன்ஸோட. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். See you next video. Bye bye. Thank you.